2வது ஒண்ணு சொன்னாரு, சப்ஜெக்ட் ரெகுலரா மாத்தணும்னாரு. இந்த ஒரு த்ரெட்ன்னு ஒண்ணு சொன்னாரு. த்ரெட்ன்னா என்னன்னா, அதுவே நெறைய பேருக்கு தெரியாது. த்ரெட்ன்னா ஒரு கம்யூனிகேஷன் பேசினா, அத தொடர்ந்தே அவங்களுக்குள்ள பேசுன கம்யூனிகேஷன்லாம் ஒண்ணா இருக்கும். அப்படியே ஃபாலோ அப், ரிப்ளை போய். நீங்க பல இமெயில் திறந்து பாருங்க. சார் சொன்னாரு ஃபர்ஸ்ட்டு இப்ப பிசினஸ் ப்ரொபோசல் இல்ல அப்படின்னா லுக்கிங் ஃபார் யுவர் ப்ராடக்ட்ன்னு போட்டு ஏதாவது வந்துச்சுன்னா, என்குயரியா வந்துச்சுன்னா, அதே ஹெட்டிங்ல தான் 25 கம்யூனிகேஷனும் கிடக்கும். நாளைக்கு ஒரு கிளையன்ட் ஒரு விஷயம் தேடுறான்னு வைங்களேன், எப்படி தேடுவான்? எப்படி கிடைக்கும்? அவன் பிரைசிங் பத்தி எப்படி பேசியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் தேடுறான். உங்க சப்ஜெக்ட்ல சரியா சர்ச் பண்ணி காட்டல. எல்லா சப்ஜெக்டும் ஒரே சப்ஜெக்டா காட்டுது. எந்த மெயில் தொட்டு பார்ப்பான் கிளையன்ட்? அப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவு இருக்கணும். ஒரு மெயில் பண்றோம்னா எப்படி மெயில் பண்ணணும்? யாருக்கு மெயில் பண்றோம்? எந்த நேரத்துல மெயில் பண்றோம்? அது பண்ணும்போது என்ன ஸ்ட்ராட்டஜிகள் நம்ம ஃபாலோ பண்ணணும்? எது கிளையன்ட்க்கு ஈஸியா இருக்கும்? நமக்கு ஈஸியா இருக்கும்? அப்ப மெயில்ல அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ நுணுக்கங்கள், நுட்பங்கள் இருக்கு. அத பத்தி தான் சார் பேசியிருக்காங்க. அத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா?